குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது த லாஸ்ட் ஸ்டோன் கவரில் செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செக்ஷன் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வந்துடும். த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். ஸ்டோன் கார்வர் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டோன் கார்வர்னால் யார்? கல்லை செதுக்குபவர், சிற்பங்களை செய்பவர். சரியா? அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், கோபால்னு சொல்லிட்டு. அவங்க கூட ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நேம் வந்து என்னது? சலீம். 2 பேர் இருக்காங்க. சலீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன், இவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். கோபால் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ரொம்ப டயர்டாகி இந்த ஒர்க்கில் வந்து என்னால் எனக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸ்டோன் கார்வர் என்ன நினச்சிட்ருக்காரு? இந்த ஒர்க்கை செய்கிற லாஸ்ட் பர்சன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கல்லை செதுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போது சலீம் வந்து இவருக்கு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. நம்ம ஸ்டோன் கார்வர் வந்து கல்லை செதுக்கிட்டு இருக்காரு. இதுவரை நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போது செக்ஷன் 2. இப்போ நம்ம இதோட கண்டினியூஸை பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம சிற்பாசாரி. இவர் வந்து ஒரு ஸ்கல்ப்சருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். டேஸ் அண்ட் வீக்ஸ் வெண்ட் பை. டேஸ் அண்ட் வீக்ஸ், அந்த கோபால் போய் நிறைய நாட்களும் வீக்ஸும், அதாவது நாட்களும் போய்கிட்டே இருக்குது. இட் வாஸ் அ மவுத் சின்ஸ் கோபால் ஹேட் லெஃப்ட். அதாவது அவர் கோபால் போய் கொஞ்சம் நிறைய மந்த்ஸ் ஆகிட்டு. த ஓல்ட் மேன் ஒர்க்டு டயர்லெஸ்லி. அவரோட பையன் கோபால் போனதுனால இவர் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு. டயர்டு இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு டயர்லெஸ்ஸாக அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இட் வாஸ் ஆல் இந்த ஸ்டோன் த ஸ்ட்ராங். இது எல்லாமே எதுக்காகனா, அந்த ஸ்டோன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஸ்ட்ராங் ஸ்டோனில் வந்து ஒரு ஸ்கல்ப்சர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் ஆஃப் கிருஷ்ணா. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஷோல்டர் ஆஃப் கிருஷ்ணா, ஒரு கிருஷ்ணாவை வந்து அந்த ஸ்டோனில் வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? His soft curved hips, the pointed fingers holding the flute delicately in his lips. அதாவது அவர் வந்து அந்த கிருஷ்ணாவோட கர்வ்டு ஹிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த அவரோட ஃபிங்கர்ஸ் அந்த எது கூட இருக்குன்னா, his serene face eternally beauty. அதாவது அந்த ஃப்ளூட்டு, the point லாஸ்ட்டு தேர்ட் லைனில் பார்த்தோம் அப்படின்னா, the pointed fingers holding the flute delicately to his lips. அந்த கரெக்டாக, ஏன்னா கிருஷ்ணா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம், ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கிருஷ்ணாவை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கையில் கண்டிப்பாக ஃப்ளூட் வந்து இருக்கும், வாசிக்கிற மாதிரி நிற்பாங்க. இதை தான் வந்து அந்த பிக்சரில் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணாவை வந்து அவரோட விரல்கள் கரெக்டாக ஃப்ளூட்டில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிட்ருக்காரு. எப்படி அப்படின்னா, ஹீ செரேன் காம். செரேன் அப்படின்னா காம். சரியா? காம் ஃபேஸ் எட்டர்னலி பியூட்டிஃபுல். அதாவது அவரோட அந்த கிருஷ்ணாவோட ஃபேஸ் வந்து ரொம்ப காமாக, தெய்வாத்தமாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு வடிவமைச்சிட்ருக்காரு. இந்த ஓல்ட்மேன் குட் சீ இட் இன் த ஸ்ட்ரோம். அப்படி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து அவர் க்ரியேட் பண்ணும்போதே அந்த கல்லில் அவரோட அந்த ஸ்டோனில் கிருஷ்ணாவோட அந்த பிக்சர் வந்து இருக்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு. ஹி குட் ஃபீல் இட். அவரால் அது உணர முடியுது நல்லா. ஹி ஒன்லி ஹேட் டு செட் இட் ஃப்ரீ வித் செஸ். அதாவது அவர் பார்க்குறாரு, எல்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் அங்கே இங்கே செதுக்க வேண்டிய இடங்கள் இருக்குது. இப்போ கல்லை செதுக்குனாலே அப்படி தானே. இப்போ நம்ம சும்மா ட்ராயிங் பண்ணுறோன்னா அழகாக வரைஞ்சிடலாம். ஆனால் நம்ம கல் செதுக்கும் போது இருக்கிற தேவையில்லாத ஒரு குறிப்பிட்ட பிக்சரை வச்சுட்டு மீதி தேவையில்லாத இதெல்லாம் செதுக்குவாங்க. அதுக்கு தான் செஸ்ஸல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த உளியை வச்சு அதை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு காவர். தேவையில்லாத அந்த ஹி ஒன்லி ஹேட் டு செட் இட் ஃப்ரீ வித் செஸ்ஸல். அந்த தேவையில்லாத அந்த கற்களை வந்து வெட்டி எடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ பாக்கி அந்த ஒர்க் மட்டும் தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப். he didn't feel hunger. இவருக்கு வந்து இவர் வந்து சோர்வாகலை. he didn't feel hunger, he didn't feel thirst. அதாவது அவருக்கு வந்து பசிக்கலை, தாகம் எடுக்கலை. அப்படி தாகம் எடுக்காமல் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. he was driven by the strong desire to finish the sculpture in time. அதாவது ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது என்ன பிரச்சனை, டிசைர்னா அவரோட ஆசை, ஒரு விருப்பம். அதாவது கண்டிப்பாக நம்ம செஞ்சோம். ஏன்னா அவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து சும்மா கடமைக்காக செய்யலை, ஒரு முழு மனசாக ஆசைப்பட்டு கரெக்டாக செய்யணும், ஒரு கடவுளுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனதோடு தான் அவர் வந்து செய்கிறாரு. ஸோ வந்து அவர் ரொம்ப ஆசையாக கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அந்த சிலையை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இட் வாஸ் ஹிஸ் பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், ஹிஸ் பெஸ்ட். ஹி வுட் சி
he would also be his last. இதுதான் அவரோட ரொம்ப பெரிய ஒர்க் அண்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒர்க்காக இருக்குது. அண்ட் அவர் நினைக்கிறாரு இதுதான் நம்ம ஒரு வேளை நம்மளோட லாஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும் போல் அப்படின்னு. ஹி வுட் ஆல்சோ பி ஹிஸ் லாஸ்ட், இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரியா? தென் நெக்ஸ்ட் பேரா, ஆன் அண்ட் ஆன் ஹி ஒர்க்டு. இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹிஸ் செஸ்ஸில் ஸ்ட்ரைக்கிங் த ஸ்டோன் அகைன் அண்ட் அகைன். அவர் வந்து அந்த ஜெசலில் வச்சு உளி வெட்டி 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 அவர் வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கார். ஓகேவா? அதுக்கப்புறம் பட் தென் கேம் த டே வென் த ஓல்டு மேன் ஃபெல்ட் ஹிஸ் ஸ்ட்ரென்த் எப். ஒரு நாள் வருது, கொஞ்ச நாள் அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் கொஞ்சம் நாள் வேறு டேஸ் ஆக தனியாக ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாக எப் அப்படின்னு டிக்ரீஸ், அவரோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரொம்ப ஓல்டு மேன் இல்லையா? ஓல்டு மேன்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். நம்ம யூத் அப்படின்னா எந்த ஒர்க்குனாலும் ஓரளவுக்கு நம்ம நல்லா செய்வோம். சின்ன பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப துருதுருன்னு நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ஓல்டு மேன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மா அதுக்கப்புறம் உங்களோட தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்கள் அப்பா அம்மா செய்கிற ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த அதே ஒர்க்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குது, அதே உங்கள் கிராண்ட்பா செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி பாய்ச்சுறீங்க. தண்ணி பாய்ச்சும் போது அது நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பாட்டி கிராண்ட்பா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் இப்போ செடி நீங்கள் தண்ணி பாய்ச்சிங்க அப்படின்னா ஸ்பீடாக ஒரு இடத்துல நிற்காம படப்படான்னு இது பண்ணிவிட்டு நம்ம யூத் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் பண்ணும்போது வேகமாக தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அப்பா அம்மா பார்க்க கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ மெதுவாக ஒவ்வொன்றா பார்த்து அடிப்பாங்க. அது கிராண்ட்பா பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம், அதாவது அவங்களால ஸ்பீடாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. ஸ்லோவாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி ஸ்லோவாக அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அது ஒர்க் டேஸ் ஆக அதே மாதிரி தான் அவங்க ஸ்லோவாக பண்ணுற மாதிரி ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு, ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆனதுனால அவங்க வந்து மெதுவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டோன்க்கு அவரோட ஹெல்த்து வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு. ஓகேவா? ஹிஸ் ஷோல்டர்ஸ் பிகன் டு ஹேக் அப்படின்னா அவரோட ஷோல்டர்ஸும் வந்து ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஹிஸ் ஆர்ம்ஸ் ஃபெல்ட் ஹெவி அண்ட் ஹிஸ் விஷன் பிளட் அப்படின்னா ஆர்ம்ஸ்லானது அவரோட கையும் ரொம்ப வெயிட் ஒரு மாதிரி ரொம்ப வலிச்சு, அதாவது ஷோல்டரோட அந்த தலை ஷோல்டர் எல்லாம் நிறைய ஒர்க் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஷோல்டர் அந்த வலிலாம் ஒரு ஒர்க் வந்துடலாம் அது இருக்கும்ல, அதே மாதிரி கழுத்து வலி அந்த கை வலிலாம் ரொம்ப அதிகமாக அதோட கண்ணு பார்வையும் அப்படி பிளர் அப்படின்னா மங்குது, அப்படியே நாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே வந்து வயசானது அப்படியே அவரோட பிளர் ஆகுது அவரோட விஷயம். அப்புறம் ஓவர் கம் வித் ஃபியர், அதாவது அவருக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு. ஹி சாங் டு ஹிஸ் நீஸ் அண்ட் ப்ரேய்ட். த ஓல்டு மேன் ப்ரேய்ட் எ லாட் தீஸ் டேஸ். அதாவது அவருக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீஸ் போட்டு முழங்கால் போட்டு, அதாவது கொஞ்சம் மடக்கி உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. அந்த டேஸில் அதிகமாக ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேவா? The next para, Majesty, Salim said, he haven't touched your food again. அவர் சலீம் வந்து சொல்கிறாரு, மெஜஸ்டி நீங்கள் உங்கள் ஃபுட்டை நீங்கள் இன்னும் தொடவே இல்லை, இன்னும் நீங்கள் சாப்பிடவே இல்லை. ப்ளீஸ் ஹாவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வெஜிடபிளாவது சாப்பிடுங்க அப்படிங்க. ஹி ஒன்லி ஹேட் அ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் தான் குடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் they have the curd. நான் வந்து கேர்டு கொண்டு வந்திருக்கேன். யூ லைக் கேர்ட், ஐ நோ யூ டூ. எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து இந்த கேர்டு அப்படின்னா தயிர். தயிரை வந்து அவர் தயிராக கொண்டு வந்திருக்கலாம், ஒரு வேளை மோராக கலக்கி கொண்டு வந்திருக்கலாம், எப்படினாலும் கொண்டு வந்திருக்கலாம். சரி, ஓகே, தயிர்னு வச்சுருக்கலாம். தயிரை கொண்டு வந்து எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் தெரியும், நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, இதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுக்குறா? சலீம் கொடுக்குறார். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேரா, த ஓல்ட் மேன் லுக்ட் அப். உடனே ஓல்டு மேன் வந்து அந்த பையனை சலீமை வந்து எட்டிப்பாங்க. ஹி விஸ்பர், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட் கோபால் வாஸ் ஹியர் இட் வுட் பி டிஃப்ரெண்ட். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மாதிரி மெதுவான குரலில், என்னால் இது முடிக்க முடியும்னு தோணலை. இப்போது கோபால் வந்து இருந்திருந்தான் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு இந்த ஒர்க் வந்து இது வந்து முடிஞ்சிருக்கும். ஹி ஹாவன்ட் yet learned to curve the fine details but in a year or two he would have learned surely. அப்படின்னா இந்த
கார்வ் அப்படின்னா அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு செதுக்கிற ஒர்க், அதான் சிலை செதுக்குபவர் அப்படிங்களா. அந்த ஒர்க் அந்த சிலையில் எப்படி செதுக்கணும், அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் எப்படி செதுக்கணும், அப்படி எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோபால் வந்து இதெல்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக சொல்கிறார். தென் நெக்ஸ்ட் பேரால் ஹி ஃபெல்ட் சைலண்ட், அப்படியே அமைதியாகிட்டார். இட் வாஸ் அ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தட் ஹேவ் ஹிம் ட்ரபிள், அவருக்கு வந்து ரொம்ப ட்ரபிள் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுது. அப்புறம் தேர் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் டு ஹிஸ் ஃபிங்கர்ஸ், ஏதோ அதாவது என்னென்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது. தேர் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் ஃபிங்கர்ஸ், ஏதோ அந்த ஃபிங்கர்ஸில் ஏதோ குறை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறார். தட் சம்திங் விச் கான்ட் பி டாட், அதாவது இது வந்து சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப அதாவது அவர் வந்து ரொம்ப உள்ளார்ந்து செஞ்சிட்ருக்கிறதுனால இதை வந்து அதுக்கு என்ன குறை இருக்குது என்ன நிறை இருக்குது எல்லாமே மனசுக்குள்ளேருந்து தான் அது எல்லாமே தெரியும், வாயால் வந்து சொல்ல முடியாது. குறையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலுமே மனசுக்குள்ளேருந்து தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு ஃபுல் ஹார்ட்டடாக செய்கிறதுனால மனசுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கும். சும்மா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்த்தோன்னே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் சம்வேர் டீப்ஸ் இன்சைட் யூ, இது வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் somewhere deep inside you, இது வந்து நம்ம டீப் இன்சைட் உள்ளேருந்து வரணும். சலீம் விஸ்வர் வந்து சலீம் வந்து சொல்கிறாரு ஃப்ரம் டீப் இன்சைட் ஹியர் அண்ட் ஹி பாயிண்டட் டு ஹிஸ் ஹார்ட். எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா சலீம் வந்து அவரோட மாஸ்டரை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து இப்படி உள்ளேருந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்படி உள்ளேருந்து வந்து சொல்லணும், உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளேருந்து இது வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவரோட அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட மாஸ்டர்ஜி சொல்கிறாரு சலீம் வந்து இதை சலீமை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்லா கற்றுப்பான், இது வந்து உள்ளேருந்து எல்லாமே தெரியணும், ஆனால் அவருக்கு தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சலீம் வந்து ஒரு மாஸ்டர்ஜியை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த ஓல்ட் மேன் லுக் தட் த பாய் சர்ப்ரைஸ்டு, ரொம்ப அதாவது ஆச்சரியமாக பார்க்காரு யாரை அந்த பையனை சலீமை வந்து அவரோட மாஸ்டர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்காரு. ஹி சா ஹிம் ப்ளஷ் அண்ட் டேர்ன் ஹிஸ் ஃபேஸ் அவே, அதனால் அவர் அந்த மாஸ்டர்ஜி வந்து அவர் அந்த சலீமை பார்த்தோன்னே ப்ளஷ் அப்படின்னா ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அடி சந்தோஷத்தில் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படி குனிஞ்சிக்கிறாரு, ஃபேஸ் வந்து திருப்பிக்கிறார். சரியா, யூ ஆர் ரைட் சலீம், யூ ஆர் ரைட், கரெக்ட் சலீம், நீ கரெக்டாக தான் சொன்னேன் அப்படிங்கிறார். அண்ட் தென் ஹி ஹேடட் வித் சடன் பிட்டர்னஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இட் ஹியர் ஹி ட்ரம்ப்ட் ஹிஸ் செஸ்ட், அப்படின்னா அதாவது கொஞ்சம் ஒரு அது இது வந்து கஷ்டமான விஷயம் தான். அதாவது நீ வந்து நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. அவர் அது யார் பையனை பற்றி அடுத்து வருத்தப்படுறாரு. இவன் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து ரொம்ப கஷ்டமான பிட்டர்னஸ் அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம், அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் இட் ஹியர், இது வந்து ஒழுங்காக நமக்கு தெரியல அப்படின்னா ஹி ட்ரம்ப்ட் ஹிஸ் செஸ்ட், மனசுலேருந்து நமக்கு தெரில அப்படின்னா நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாது. தென் யூ ஆர் பெட்டர் கோ டு ஆக்ரா அண்ட் மாஸ் ப்ரொடியூஸ் ஆஸ்ட்ரைட் ஃபார் டூரிஸ்ட் ஃப்ரம் அப்ராட், அதான் அவன் போயிட்டான்ல அந்த மாதிரி. அதாவது பையனை பற்றி தான் ஃபுல்லாக வந்து இந்த பேராகிராஃபில் கவலைப்படுறாரு. போயிட்டாரா, இந்த பையன் தான் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஆக்ராவுக்கு போயிட்டான். எதுக்கு போனார், நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து அப்ராடுக்கு வந்து போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து சொல்ல வரும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருமல் வர மாதிரி ஆகுது. ஸோ த ஓல்டு மேன் காஸ்ட் பெயின்ஃபுல்லி அண்ட் ரீச்ட் ஃபார் ஹிஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சலீம் கிட்ட வாட்டர் கேட்குறாரு. உடனே அந்த பையனும் வாட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஈட் மாஸ்டர்ஜி எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், குடிங்க, இது சாப்பிடுங்க, நீங்கள் இதை சாப்பிடுங்க மாஸ்டர்ஜி, இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் ஈட்டன் த ஓல்டு மேன் once again took up his ham and chisel, அப்படின்னா ஆமாம் அவர் வந்து சாப்பிட்றாரு. அந்த பையன் யார், நம்மளோட சலீம் வந்து சொல்ல உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு, கொஞ்சம் சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி இருக்குது. ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் அவரோட ஹார்மரையும் அந்த செஸ்ஸிலையும் எடுத்து மறுபடியும் அவர் செலவடிக்கிறதுக்கு அதை செதுக்கிறதுக்கு ஆரம்பிக்கார். ஹி ஒர்க்டு டில் லேட் இன் தி நைட், அவர் வந்து ரொம்ப நைட்டு பார்க்காம அவர் பாட்டுக்கு டயர்டாகாமல் அவர் பாட்டுக்கு அந்த நைட்டு கூட உட்காந்து ஃபுல்லாக செதுக்கிக்கிட்டே இருக்கார். இன் ஏர்லி ஹார் ஆஃப் தி மார்னிங் த செஸ்ஸில் ஃபெல் from his hand and the hammer dropped to the ground, அதாவது அவர் வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுனால மார்னிங் ஆக ஆக அவர் ரொம்ப டயர்டாகி அவருக்கு தெரியாமல் அவர் கையிலேருந்து அந்த செஸ்ஸிலும் ஹாமரும் அப்படி மெதுவாக கீழே விழுது, கிரவுண்டில் தரையில் வந்து விழுது.
His old body staggered, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. அப்படின்னா இந்த அவர் வந்து கையிலேருந்து, அதாவது மார்னிங் ஆக ஆக அவர் கையிலேருந்து அந்த சுற்றிலும் ஹார்மரும் செஸ்ஸலும் கீழே விழுதா. அது கீழே விழுந்த உடனே இவருக்கு வந்து அப்படியே தூக்கம் வருது, ஒரு மாதிரி தூக்கம் வந்து ஒரு மாதிரி மயக்கம் வருது. அப்படியே அந்த சாக்டு அப்படின்னா ஹேங் டவுன், அப்படி கீழே போட்டு ஒரு மாதிரி இல்லை அவரோட ஃபிட்னஸ், அதாவது உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்து போய் ஒரு மாதிரி முன்னாடி விழுறாரு. ஃபாலின் லிம்ப்லி அப்படின்னா அப்படி உட்காந்துருக்கிற நிலைமையை விட்டு அப்படியே முன்னாடி மயங்கி விழுறாரு. விழும்போது எப்படி கிருஷ்ணாவோட ஃப்ளூட்டில் அப்படி ஹெட்டு வந்து அப்படி இடித்து அதில் அப்படி விழுறாரு. அப்புறம் ஹே ராம் ஹி மர்டர்ட் அண்ட் சாங்க் இன்டு எ கம்ஃபர்டபுள் டார்க்னஸ். அப்படியே அவரோட தலை வந்து அந்த ஃப்ளூட்டில் இடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரியாகி ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஏதாவது தலையில் ஏதாவது வச்சா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவருக்கு அப்படியே இடிச்சுட்டு அப்படியே மயங்கிடுறாரு. கம்ஃபர்டபுள் டார்க்னஸ் அப்படின்னா ஃபுல்லாக சுய நினைவையிலேருந்து அப்படியே விழுந்துடுறாரு. When he opened his eyes, he found himself lying on a cot of his bedroom, covered by a light cotton blanket. அப்போது சுயநிலை விழுந்துடுறாரு. விழுந்து அவருக்கு சுயநிலை வந்து மறுபடியும் கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அவர் வந்து அவரோட பெட்டில் இருக்கார். ஒரு சாஃப்டான ஒரு பெட்டில் லைட்டு காட்டன் பிளாங்கெட்டை வச்சு இப்படி மூடி இருக்கிற மாதிரி படுத்துருக்கார். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. தென் கிளாஸரி பார்க்கலாம். செரன் அப்படின்னா காம்னா என்னது, அமைதியாக இருக்கிறதா, சரிங்களா. அதனால பிளர்டு அப்படின்னா பிகம் அன்கிளியர், அதாவது பிளர்ரு தெளிவாக இல்லாமல் கண் வந்து மங்கி போயிருக்கிறது, அதான் பிளர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ப்ளஷ் அப்படின்னா ஷோ ஷைனஸ், அதாவது வெக்கம், அந்த ஒருத்தவங்களை பாராட்டினோட நமக்கு ஒரு மாதிரி வெக்கம் வரும் தெரியுமா, அதுதான் ஷைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுன்னு உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் தி நம்பர் தம் இன் எ கரெக்ட் ஆர்டர். பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. The old man worked tirelessly on the sculpture. He had a strong wish to finish it in time. Over days he felt very weak. Fourth வந்து he thought he wouldn't be able to finish it. Fifth, he wished to have Gopal with him. Sixth, he realized that Gopal must learn to carve the finer details. Seventh, Salim felt that it should come from within. ஓகேவா, இது வந்து ஒரு 7 பேராகிராஃப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி தான். இது வந்து கரெக்ட் ஆர்டரில் வந்து க்ரியேட் பண்ணும். இதுதான் உங்களோட ஹோம் ஒர்க். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த செகண்ட் செக்ஷனில் பார்த்ததை வச்சு தான் இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கும். ஓகேவா, தேங்க்யூ.